ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து சுவரொட்டி எப்படி சுட்டு சாப்பிட்லாங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு மாதமாக நான் வீடியோவே போடலைங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப ட்ரை பண்ணி இன்றைக்கி வந்து சுவரொட்டி எப்படி நம்ம சுட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுவரொட்டி இதுக்கு முன்னாடி வந்து நான் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கி காமிச்சிருக்கேன். ஃப்ரை பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது இன்றைக்கி வந்து நெருப்பில் நல்லா சுட்டு சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, சூடு இருந்தால் போதும். அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கோம் சுவரொட்டியை அதில் போட்டுடலாம். சுவரொட்டியை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அதில் போட்டு வச்சுருக்கேன். இப்படி போகிறதுனால என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, சுவரொட்டிக்குள்ளே வந்து பிளட் இருக்கும். அது வந்து தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த சூடு தண்ணியில் போடும்போது நல்லா உறைஞ்சிரும். பிளட்டெல்லாம் வெளியில் வராது நம்ம கட் பண்ணும்போது. அதுக்காக தான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டு எடுக்கிறோம். சுவரொட்டி மேலே 2 லேயர் இருக்குங்க. அது மேலே இருக்கிறது ரொம்ப நல்லா திக்கான லேயராக இருக்கும், உள்ளே வந்து மெலிசான லேயராக இருக்கும். நீங்கள் வந்து மேலே இருக்க அந்த லேயர் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கட் பண்ணும்போது. நம்ம சிசர் கூட யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணும்போது உள்ளே இருக்க சதையை கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்க பிளட் வந்து வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால மேலே உள்ள லேயரை மட்டும் பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி இழுத்தீங்கன்னா கூட வந்துடும். இந்த பாருங்கள், இப்போ இப்படி எடுக்கிறேன் பாருங்கள், மேலே உள்ள லேயர் மட்டும் வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலா எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மசாலா பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இது 3 மட்டும் தான். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம ஒரு சுவரொட்டி தான் வாங்கியிருக்கோம், அதனால எல்லாத்துலேயும் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை வந்து சுவரொட்டியில் எப்படி மேலே அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன், வாங்கப்பா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுவரொட்டியில் மேலே கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டுக்குங்க. பெருசாக கீறணும்னு அவசியம் இல்லை, லேசாக கீறினா போதும். ஏன்னா மசாலாலாம் அப்போ தான் உள்ளே போகிறதுக்காக. அப்புறம் ஃபோக் வச்சு நிறைய இடத்துல வந்து ஓட்டை போட்டு வச்சுருங்க. அப்படி குத்துனீங்கன்னா ஓட்டை போட்டு விட்டுடலாம். இப்படி நம்ம ஃபோக் வச்சு ஓட்டை போட்டு கத்தி வச்சு கீறதுனால பிளட்டெல்லாம் வெளியில் வந்துடாது. ஏன்னா நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கிறதுனால உள்ளே உறைஞ்சி தான் இருக்கும். இப்போ மசாலா பொடியில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். மசாலாவில் போட்டு பரட்டி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே வச்சுடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வடை எடுப்போம்ல, அந்த வடை குட்டின்னு சொல்லுவோம்ல, அதில் வச்சு நல்லா குத்திட்டு இப்போ வந்து கேஸில் வந்து அடுப்பில் வச்சு நம்ம வாட்டி எடுக்கணும். அடுப்பில் சுடும் போது கொஞ்சமாக உள்ளேருந்து வந்து அப்படியே தண்ணி மாதிரி சொட்டும். அதனால அடுப்பெல்லாம் வீணாயிடும். நீங்கள் அதனால என்ன செய்யுங்க, அடுப்பில் சென்டரில் வச்சுட்டிங்கன்னா அது கீழே அப்படியே வந்து நம்ம கீழே ஃப்ளோரில் அந்த கவுண்டர் டாப் இருக்குது பாருங்கள், கிச்சன் மேடைக்குள்ளேயே விழுந்துடும். அடுப்பில் படாது. நீங்கள் எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டிங்க, அடுப்பு ஃபுல்லாக அந்த சொட்டு சொட்டுன்னு படம் பாருங்கள், பிளட் மாதிரி அது பற்றும். அப்புறம் அடுப்பை க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சென்டரில் வச்சு அதை அப்படியே சுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சுட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சுட்டு எடுத்துட்டேன். இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம தொட்டு சாப்பிடணும், இதில் ஊற்றி சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. அதை அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட வேண்டியதான். ஒரு 4 பீஸ் போட்டு சாப்பிட்றலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எதுக்கு சாப்பிட்றாங்கன்னா, ரொம்ப அனிமிக்காக இருக்கேன், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, ரத்த சோகையாக இருக்கேன், அது மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து வாரத்தில் 2 நாள் எடுத்து சாப்பிடணும். மற்றபடி நார்மலாக இருக்கவங்களுக்கு வாரத்தில் 1 நாள் சாப்பிட்டா போதுங்க. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.